இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். எல்லா பிட்காயினும் மைனாகி பிடிச்சதுக்கப்புறம் மைனஸ்க்கு எங்கேருந்து வருமானம் வரும், பிட்காயினுக்கு எங்கேருந்து வேல்யூ இருக்கும், அதனோட ப்ரைஸ் என்னவாகும் அப்படின்றது பல பேரோட கேள்வி. மொத்த பிட்காயினோட சப்ளை வந்து 21 மில்லியன். அதில் 3 மில்லியன் வந்து பெர்மனெண்ட்டாக தொலைஞ்சு போச்சு. அதை ரெக்கவர் பண்ண முடியாது, கீ தொலைஞ்சு போய் அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ மீதி இருக்கிறது 18 மில்லியன் தான். இப்போ இந்த 21 மில்லியனில் வந்து 95% வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைன் பண்ணி முடிச்சாச்சு. மீதி இருக்கிற 5% மைன் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகும். எவ்வளோ நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ பிட்காயின் மைனாகி வெளியில் வருது, மைனஸ்க்கு ரிவார்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 450 பிட்காயின் ஒரு நாளைக்கு. அடுத்த ஹால்விங் போது 225 ஆகும். அதுக்கப்புறம் அதில் பாதி, அதுக்கப்புறம் அதில் பாதின்னு எவ்வளோ நாளைக்கு அது போயிட்டே இருக்குன்னு பார்த்து 2140 வருஷம் தான் டோட்டலாக எல்லா பிட்காயினும் மைன் ஆகி முடிக்கும். பிட்காயின் மொத்தத்தையும் மைன் பண்ணி முடிச்சுட்டா வருமானம் எங்கிருந்து வரும்னா, அந்த நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறது, அந்த நெட்வொர்க்கை வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க மைனர்ஸ் எல்லாமே. இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைனர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸில் கிடைக்குது. ஸோ இதே வந்து மொத்த பிட்காயின் மைன் ஆகி முடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த 98% மீதம் இருக்கக்கூடிய மைன் பண்ணக்கூடிய சதவீதம் எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸில் கிடைக்கும். ப்ளஸ் அந்த நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறதுக்கு கிடைக்கும். எல்லா பிட்காயின் மைன் ஆகி முடித்ததுக்கப்புறம் பிட்காயினுக்கு எப்படி வேல்யூ வரும்ன்றது பல பேரோட வாதம். அப்படி பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு அதிகமாகிடும். 18 மில்லியன் மட்டும்தான் உள்ள வரப்போகுது, மீதி எதுவுமே வரப்போகிறதில்ல. அந்த 18 மில்லியன் மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க போது. அப்போ தட்டுப்பாடு அதிகமாச்சுன்னு சொன்னால் டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் கண்ணாப்பின்னு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு நடுவில் சில இடர்பாடுகள் உண்டு. குவாண்டம் த்ரெட்டு, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படி முறியடிப்பாங்கன்றது காலம் தான் பதில் சொல்லும்.